பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் நமக்கு பொறுப்பை தந்திருக்கிறார். அந்த மந்தையை குறித்து, அதாவது திருச்சபையின் ஆத்துமாக்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே ஊழியம் வெளியே சென்று பிரசங்கித்து புறஜாதி மக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தக்கூடிய வேண்டிய அந்த சுவிசேஷ பணி முற்றிலுமாக இல்லை. அங்கொன்று இங்கொன்று நடப்பதாக இருந்தது, அதுவும் முற்றிலுமாக இல்லை. திருச்சபைக்குள்ளாக அந்த சபையிலிருந்து இந்த சபைக்கும், இந்த சபையிலிருந்து இந்த சபைக்கும் வித்தியாசமான உபதேசங்களை போதித்து அங்கும் இங்கும் மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் தவிர புதிய ஊழியம் நடைபெறுவதில்லை. ஆகவே உங்களுக்கு தேவன் தந்த மந்தைக்கு நீங்கள் சரியான சத்தியத்தை போதித்தால் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன என்ற அந்த தைரியத்திலே நீங்கள் இருக்கலாம். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகாமல் உறுதியாக இருப்பார்கள். இல்லாவிட்டால் கீழே உள்ள வசனத்தின்படி 29ஆம் வசனம், பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக துக்கத்தோடு சொல்கிறார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். நீங்கள் இருக்கும் வரை பரவாயில்லை, ஒருவேளை உங்களுக்கு வயதானாலோ அல்லது நீங்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாலோ அந்த சபையை என்ன செய்வீர்கள்? ஓநாய்கள் வந்து அந்த மந்தையை சிதறி போக பண்ண ஒரு ஏதுவாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வராதபடி உங்களுக்கு தந்த அந்த மந்தைகளுக்கு சத்தியத்தை போதித்து தேறின கிறிஸ்துவர்களாக மாற்றி உங்களுக்கு பின்பாக அந்த திருச்சபை இன்னும் இரட்டிப்பான ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளாக சேர்க்க உங்களுடைய விசுவாசிகளுக்கு நீங்கள் பயிற்றுவியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தில் இன்னொரு செய்தியை நாம் கேட்போம்.